வெல்கம் பேக் டு வடுகை முன்னித்தவர் சேனல். இவன் உங்கள் எல்வி. இன்றைக்கி ஒசூரில் மணல் த்ரெட்டு கேள்விப்பட்டிருப்போம், அப்புறம் சைக்கிள் த்ரெட்டு கேள்விப்பட்டிருப்போம், நில மோசடி கேள்விப்பட்டிருப்போம். இங்கே இந்த பர்டிகுலர் இடத்துல பார்த்திங்கன்னா ஓசூரில் மிக மிக பிஸியான இருக்கக்கூடிய ஒரு இடம் சரவணபவன் ஹோட்டல் இருக்குது, யூஎஸ்ஏ கல்யாண மண்டபம் இருக்குது, ரியோவோட காம்ப்ளெக்ஸ் இது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் இடத்துல ஏகப்பட்ட பஸ் ட்ராவல்ஸ்கள் போர்டிங் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. கேபிஎன்ஸ் ட்ராவல்ஸ் இருக்குது, சில பல ட்ராவல்ஸ்கள் இங்கே தன்னோட ஆஃபீஸை வச்சுருக்குறாங்க. அப்படிங்கக்கூடிய வரக்கூடிய ட்ராவல்ஸ் ஆள்கள் உள்ளே சரவணபவனில் சாப்பிட்டு அங்கே உள்ள ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணோம்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேட்குறான். கீழே உட்காந்துருக்க செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா கேட்குறான். இதான் இருக்கக்கூடிய ட்ராவல்ஸ். ஸ்ரீ சத்யா ட்ராவல்ஸ் எல்லா ஆம்னி பஸ்ஸுகளுக்கும் டிக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சத்யா ட்ராவல்ஸ்ன்னு சொல்லி கொட்டெழுத்தில் போட்டிருக்குறான். கீழே பாருங்கள் ஆல் ஆம்னி பஸ் டிக்கெட்ஸ்ன்னு போட்டிருக்குறான். இன்டர்சிட்டி, ராயல், யோலோ இதை சம்திங் போட்டு வச்சுருக்குறான். பட் இந்த இடத்துல நீங்கள் வண்டியை நிப்பாட்டினாலோ உள்ளே இருக்கிற ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணாலோ ஒரு ஆளுக்கு 50 ரூபா வசூல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு தட்டி கேட்கும்போது பார்த்திங்கன்னா அங்குள்ள செக்யூரிட்டி சொல்கிறான், இந்த பில்டிங்கோட ஓனர் தான் வசூல் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேலே உள்ள ஒரு இது இருக்குது பார்த்திங்களா, திரு அருண் லட்சுமி, ஓகே கரெக்டாக கண்ணு தெரியல, திரு அருண் லட்சுமி ட்ராவல்ஸ் அண்டு லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆஃபீஸில் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமாக அவங்க தான் இதை முன்னெடுத்து நடத்துகிறாங்க. யார் யார் உள்ளேருந்து சாப்பிட்டு வரா லேடிஸ், முக்கியமாக லேடிஸை மட்டும் அட்டாக் பண்ணுறாங்க. யார் யார் சாப்பிட்டு உள்ளேருந்து வராங்களோ அவங்கள்ட்ட 50 ரூபாய் ஒரு ஆளுக்கு வசூல் பண்ணுறாங்க. கேட்டால் எங்கள் ஓனர் தான் வசூல் பண்ண சொன்னார்னு சொல்லி ஒரு பகல் கொள்ளை, நைட்டு கொள்ளை, இது போன்ற நிகழ்வுகள் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல எனக்கு நியூஸ் வந்தது, அதனால தான் இன்றைக்கி என்னுடைய ஃபேமிலியோடு போனோம். எங்களுக்கும் அந்த கசப்பான நிகழ்வானது ஏற்பட்ட தருணம், அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த வீடியோ புனையப்பட்டுள்ளது. ஓகே, மக்கள்களை, கவர்மெண்ட்களை இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்க வேண்டும். சரவணாபவனில் சாப்பிட்டா ஒரு இட்லி எவ்வளோன்னு தெரியும், தோசை எவ்வளோன்னு தெரியும், ஜிஎஸ்டிக்கு மேலே ஜிஎஸ்டி போட்டு தான் வரி வாங்குறாங்க. அங்கே யூஸ் பண்ணுற டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு 50 ரூபா கேட்குறது ரொம்ப ரொம்ப ஒரு அநாகரிகமான ஒரு செயல். இது சரவணாபவன் ஹோட்டல் முன்னெடுத்து நடத்துகிறாங்களாம் இல்லை இந்த ரியோவோட செயல்பாடான்னு தெரியவில்லை. யார் எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக திருந்த வேண்டும். அவ்வாறு திருந்தவில்லை என்றால் மேற்கொண்டு ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று வடுகை முன்னித்தவர் சேனல் சார்பாக சொல்லி